51-49ங்க. காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கோரிக்கையை தெளிவாக வச்சிருச்சு திமுக வந்து அதற்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்குது. சில விஷயத்தை நேரடியாக செய்யும், சில விஷயத்தை மறைமுகமாக செய்யும். 25 சீட் வாங்கிட்டு இடத்துல 30-35 சீட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தில் பங்குங்கிறது இப்போ பேச மாட்டாங்க. நான் அறிந்த வகையில் திருமதி கனிமொழி திரு ராகுல் காந்தியை சந்தித்த போது சொன்னது, அதிமுக இன்னும் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அதனால் நாங்கள் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோம்னா பலவீனமாக பார்க்கப்படும். அதனால் இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது தேர்தலுக்கு பிறகு பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரி, அப்படி தான் போவாங்க. பட் ராஜ்யசபா சீட்லாம் வேறு காங்கிரஸ் கட்சி நெருக்கி இருக்குது. 2026 ராஜ்யசபா வேணும், அப்புறம் 2028 வேணும்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா சீட் வேணும்னு கேட்டுருக்காங்க. அதை வந்து அவங்க சம்மதிப்பாங்க. எழுத்து மூலமாக சம்மதிக்காமல் ஓரலாக சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுக சம்மதிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. இவர் வந்து எப்படி பாஜகவுடைய அடிமை என்று திமுக வந்து அதிமுக விமர்சிச்சது, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. எந்திரிச்சு கிளம்பி போப்பா அப்படின்னு காங்கிரஸ் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. நாங்கள் வந்து திமுக கூட தான் கூட்டணி வைப்போம்னு உத்தரவாதமாக அடித்து சத்தியம் பண்ண திரு செல்வப்பிறந்தகை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்றார். என்ன பேச்சுவார்த்தை வேண்டியிருக்காங்க புரியல. நீங்கள் திமுக கூட்டில் தானே இருக்கீங்க, இல்லைன்னா பேச்சு வந்து சீட் பங்கீடு தானே வரணும், கூட்டணி பற்றியாக வரணும். நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுக தானே ஒன்றா தானே, என்னங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்க மாட்டாரு. முன்னாடி கேட்டார், இப்போ கேட்க மாட்டாரு. கிரீஷ் ஓடங்கரே போட்டார், 45 நாள் ஆச்சு பதில் வரலன்ட்டார். அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குதானே தெரியல. அப்புறமேல அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போ செல்வப்பிறந்தை விரும்பிட்டு இருக்க வேண்டியது நிலைமை அப்படி இல்லை. ஆனால் திமுக இறங்கி வரும், விட்டு கொடுக்கும், கூட்டணி தொடரும் நான் கருதுறேன்.